எப்பயும் செய்கிற அரிசி பொங்கலே செய்யாமல் நல்லா தளன்னு நெய் மணக்கிற இந்த கோதுமை ரவை பொங்கல் செஞ்சு பாருங்கள். 1 கப்பு, அதாவது 100 கிராம் பாசிப்பருப்பு லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப்பு, அதாவது 300 கிராம் கோதுமை சம்பா ரவை, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு 6 கப்பு தண்ணி வைங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சீரகம், கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். அப்புறம் என்ன, அருமையான பொங்கல் தாளிப்பு தான். தாராளமாக நெய் போட்டுக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரியமோ அப்படி. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்ல முந்திரி, அப்புறம் கொஞ்சம் கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே தளன்னு இருக்க பொங்கலில் கொட்டி நல்லா கலந்து விட்டு சாம்பார் சட்னியோடு வச்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.